ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சிண்ட்ரெல்லா 2AM அப்படிங்கிற ஒரு ஆன்கோயிங் ட்ராமாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா காதலுக்காக நான் அதை விட்டுருவேன் இதை விட்டுருவேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை, காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ட்ராமா பார்த்துருப்போம். ஆனால் இந்த ட்ராமாவோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற பையனோட அம்மா வந்து பணத்தை வாங்கிட்டு என் பையனை விட்டு போயிருன்னு சொன்ன உடனே எந்த பிரச்சனையும் இல்லை, பணம் கொடுங்க, நான் அவனை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவை எப்படி பிரேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க நிறைய பிளான் போட அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன ஆனாலும் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ கடைசியில் என்ன ஆச்சு இவங்களுக்குள்ள, நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோ வந்து பிரேக்கப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதையை ரொமான்டிக்கா, லவ்வா, ஃபீலிங்கா, எமோஷனா இந்த டிராமால சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போகலாம். இப்போ டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு காஃபி ஷாப்ல காமிக்கிறாங்க. காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த டிராமாவோட ஹீரோயின். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, உங்க பையன் அதாவது ஜோவனை வந்து நான் பிரேக்கப் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஆப்போசிட்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடி வேற யாருமே இல்லை, இப்போ நம்ம ஹீரோயின் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த ஜோவனோட அம்மா தான் நம்ம ஹீரோவோட அம்மா. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு சேர்மனா இருப்பாங்க. ஏஎல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க. அதே கம்பெனில தான் நம்ம ஹீரோயினும் வேலை செய்வாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஒரு கார்டு கொடுக்க சொல்றாங்க. அந்த கார்டை கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே எழுதிடுறாங்க. எழுதின உடனே அதுல பணம் வந்து சேர்ந்துரும். நான் கூட உன்ட்ட நிறைய சத்தம் போட்டு உன்னை திட்டி என் பையனை விட்டு போக சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ பணம் வாங்கிட்டு உடனே போறேன் அப்படின்னு சொல்றியே, நிஜமாலுமே என் பையனை நீ எங்க மீட் பண்ண, அவனை லவ் பண்ணும்போது நான் தான் அவன் அம்மா அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த லேடி கேட்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. பிளாஷ்பேக்ல ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணும்போதெல்லாம் ரெண்டு பேர் கண்ணையும் அவ்வளோ ஒரு லவ் தெரியும், சந்தோஷமா லவ் பண்ணிருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, ஸோ அதனாலதான் நான் பிரேக்கப் பண்ணலான்னு ரெடியா இருக்கேன், நீங்க வேற எனக்கு பணம் தரீங்க, இது டபுள் ஆஃபர் தானே, நான் இப்படி வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ அவங்க அம்மாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ மட்டும் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அப்படின்னா அவனை அப்ராடுக்கு நான் அனுப்பிடுவேன், எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, நீ சங்கடப்படுற மாதிரி திரும்ப அவன் மூஞ்சில நீ முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, இன்னும் 2 மாசத்துல நான் உங்க பையனை பிரேக்கப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 மாசமா, எப்படி 2 மாசத்துல பிரேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாவும் கேட்கும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், லவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு பிரேக்கப் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, எவ்வளவோ வாழ்க்கையில கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன், சிண்ட்ரெல்லாவோட கதையை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், ஸோ அந்த கதையில 12 மணி முடியும், சந்தோஷமா இருக்கிற சிண்ட்ரெல்லா 12 மணிக்கு மேல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி நம்ம யாருமே நினைச்சு பார்த்தது இல்ல, இப்ப அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கு, ஆனா என் வாழ்க்கையை நான் இப்படியே விட மாட்டேன், நான் ரொம்பவும் சந்தோஷமா ஹாப்பியா வாழ ஆசைப்படுறேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை நான் வெளியே காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அங்கிள் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட பிரேக்கப் பண்ண போற கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்னது பிரேக்கப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த சாப்ஸ்டிக் எடுத்து அந்த பிரெட்டை கிழிச்சு இந்த மாதிரி அவன் மனசை கிழிக்க போறியா, அவன் மனசை நொறுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இல்ல அங்கிள், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்கன்னா, எதுக்காக திடீர்னு நீ பிரேக்கப் பண்ற, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா தானே இருந்தீங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. என்ன பிளாஷ்பேக்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோ அந்த ஏஎல் குரூப்ஸோட கம்பெனில ஒரு ஒர்க்கரா தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேர்மனோட 2வது பையன் தான் நம்ம ஹீரோ, ஆனா ஒரு ஒர்க்கர் மாதிரி தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாரு. அந்த டீம்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் அப்படியே காதல் ஆகுது, பேசுறாங்க, பழகுறாங்க, ரொம்ப ஜாலியா ஊர் சுத்துறாங்க, ரொம்பவும் நெருக்கமா இருக்காங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காரு, அவரு தான் இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மனா இருப்பாரு. சோ அவரு வந்து அவங்க தம்பி கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஏன்டா எனக்கு கீழே எவ்வளவோ சீட் இருக்கு, நீ ஏன்டா போய் ஒரு ஒர்க்கரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தம்பியும் சொல்லிருக்காரு, அண்ணா இந்த மாதிரி நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாராவது என்னோட டீம்ல பார்த்தாங்கன்னா அப்புறம் நானும் உங்களோட தம்பி தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லும்போது, தெரிஞ்சா என்ன, இந்த சீட்டை விட்டுட்டு நீ என்னோட சீட்டுக்கு வர போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இதை வந்து நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. இப்ப சரி சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரும்போது அதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. ஐயோ இவ வேற பாத்துட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயத்துல இருக்கும்போது அப்ப இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நீ இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிற அப்படின்னா நம்ம ஒரு தாட்டி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போதும் எதுக்காக என்ன பே பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் என்னடா இது, இவளோட ரியாக்ஷன் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல பிளாஷ்பேக் முடியுது. இதை சொன்ன உடனே ஃப்ரெண்டும் அங்கிளும் ஷாக் ஆகுறாங்க. என்னது ஏஎல் குரூப்ஸோட 2வது பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு பையனை தான் நீ லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்டும் நீ எப்படி பிரேக்கப் பண்ணுவ, என்ன திடீர்னு போய் சொல்லி அவங்கள பிரேக்கப் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் எனக்கும் தெரியல, ஆனா நான் கண்டிப்பா பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நீ எதுக்காக பிரேக்கப் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் அவங்க அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டேன், பணம் வாங்கிட்டு பிரேக்கப் பண்றதை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக பணம் வாங்கினேன், ஆமா எனக்கு வறுமையா இருக்கு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அதனாலதான் பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எவ்வளவு கஞ்சோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், வருஷம் ஃபுல்லா அவ்வளவு பணம் சம்பாதிப்பேன், ஆனா உனக்குன்னு ஒரு ட்ரெஸ் கூட எடுத்துக்க மாட்டேன், ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட கூட மாட்டேன், உன்னோட தம்பியோட படிப்பு
படிப்புக்காக நீ அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், கண்டிப்பா நீ வந்து பணத்துக்காக இது பண்ணிருக்க மாட்டேன், வேற என்ன ரீசன் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும்போது, சரிடி நானே சொல்றேன், நான் அவனை ரொம்பவே உண்மையா லவ் பண்ணேன், ரொம்பவே நல்லா தான் லவ் பண்ணேன், எங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா எப்ப அவன் ஏஎல் குரூப்ஸோட வாரிசுன்னு எனக்கு தெரிய வந்ததோ அவங்களோட இடத்துக்குலாம் நம்மளால மேட்ச் பண்ணவே முடியாது. நான் ஒரு காமான நீட்டான அமைதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆசைப்படுறேன். அவனை லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா ஏகப்பட்ட சண்டை போட வேண்டியதா இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இதனால அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அதனால நானும் என் தம்பியும் காமான ஒரு லைஃப் தான் வாழலாம்னு ஆசைப்படுறோம். அதனால தான் கிடைச்ச பணத்தை வாங்கிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததாட்டி நான் இந்த ரெஸ்டாரண்ட் வரும்போது அவனை பிரேக்கப் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவேன், அதனால நல்ல நல்ல ஃபுட்டா சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு, கால் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஹீரோவோட அண்ணனை காமிக்கிறாங்க. அண்ணன் வந்து ஒரு கோட் எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு, ச்சே செம்மையா இருக்கிறனால இந்த கோட் எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி தம்பி கிட்ட, அதாவது நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்சிஓ வந்து என்னோட காலை எடுக்கவே மாட்றா, நான் மெசேஜ் பண்ணா ரிப்ளை கூட பண்ண மாட்றா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, டே நீ ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் சண்டையெல்லாம் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்போ என்னோட ஒய்ஃபை பாரு, நானும் அவளும் பேசி ரொம்ப வருஷம் ஆகுது, முதல்ல பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுத்தே ஆகணும்டா, நீ எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்றக்க, அவங்களுக்கும் சில பிரைவசிலாம் இருக்கும், நான் என் ஒய்ஃபுக்கு அப்படிதான் பிரைவசி கொடுக்குறேன், அவளும் நானும் பேசி எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ அன்னிக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ போய் முதல்ல அன்னிக்கிட்ட பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நான் அவகிட்ட பேசலைனாலும் அவ டே டு லைஃப்ல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போயிட்டு காமிக்கும் போது, என்னது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றியா, ஆல்ரெடி நீ அழுதுகிட்டு இருக்கிற ஒரு போஸ்ட் போட்ட உடனே எல்லாருமே உன்னை கழுவி ஊத்துனாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமே உன்னை பேன் பண்ணிருக்கேடா, நீ எப்படா திரும்ப யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அதே அக்கௌண்ட் தான் வச்சு யூஸ் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணனும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவரோட ஒய்ஃப் வந்து எந்தெந்த கடைக்கு போறாங்க, என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து தான் இவரே தெரிஞ்சுக்குவாரு. இப்போ நம்ம ஹீரோட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது, இங்க பாடுறா இதே மாதிரி இருக்காது, ரொம்ப சந்தோஷமா இரு, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அங்கிருந்து போன உடனே நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்றாரு. ஆனா எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. இப்போ ஹீரோயினோட போட்டோ பார்த்துட்டு அப்படியே அந்த நாள் தூங்கிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் முன்னாடி நின்றுகிட்டு, எப்படிதான் என்ன 2 மாசத்துல அவனை பிரேக்கப் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே, ஆனா அவங்க அம்மாட்ட வேற சொல்லிட்டேன், பணத்தை வேற வாங்கிட்டேன், கண்டிப்பா நான் பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாஷ்ரூம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம கூகுள்ல பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்றது அப்படின்னு சொல்லி கூகுள்ல போடுவாங்க. அதுல சில ஐடியாலாம் வருது. என்ன ஐடியானா, நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்க ஆரம்பிக்கணும், நீங்க பணம் கேட்டு டார்ச்சர் பண்றதுல கொடுக்க முடியாம பாய் ஃப்ரெண்டே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம போயிட்டு இவன்ட்ட பணம் கேட்டா இவன் கொத்த எடுத்து கொடுப்பானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பிளானும் வந்து கேன்சல் ஆயிருது. இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க உங்களை அழகா காமிச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஓகே இதுதான் நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட கேபின்ல வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க நெத்தியில அப்படியே சுருக்கு விழுகிற மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்துறது, அப்படி இப்படின்னு மூஞ்சியை ரொம்ப கொடூரமா வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கீழ் ஃப்ளோர்ல இருந்து நிறைய பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து கீழ் ஃப்ளோர்ல இருந்து பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க போல. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ தான் இந்த ஏஎல் குரூப்ஸோட சேர்மன் பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால நார்மலா ஒரு ஜூனியர் ஒர்க்கரை எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி தாங்க நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் டீம் லீடரா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கீழே 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ, மற்ற 2 பேர் வந்து நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் மேல. நம்ம ஹீரோ தான் இதுல ஜூனியரா வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. ஸோ அதனால இவரை வந்து நம்ம ஆபீஸ் பாய்னும், இந்த பொண்ணை வந்து நம்ம ஆபீஸ் கேர்ள்னு கூப்பிட்டுக்கலாம். இப்ப ஆபீஸ் பாய் வந்து அந்த டீ கப்பை தொட்ட உடனே டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு இது எவ்வளவு சூடா இருக்கு, கீழ இருந்து மேல எடுத்துட்டு வரல, ஆனா 2 லேயர் கப்பை எடுத்துட்டு வரணும்னு உனக்கு தெரியலையா, இங்க பாரு ஒரு லேயர்ல நீ எடுத்துட்டு வந்திருக்க, தொட்ட உடனே அவ்வளவு சூடு வெளியே ஜென்ரேட் ஆகுது, இது மேல இன்னொரு கப்பு போட்டு எடுத்துட்டு வர மாட்டியா, ஒரு சின்ன வேலை கூட நீ சொன்னா சரியா செய்ய மாட்டேற, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா உன் மூளை யூஸ் பண்ணணும், உன்னோட ஸ்ட்ரென்த்தை போடணும், ஆனா நீ இவ்வளவு வீக்கா இருக்க, இவ்வளவு சோம்பேறியா இருக்க அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு திட்டிட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து வியடா மூஞ்ச வச்சுக்கணும், அப்பதான் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம டீம் லீடர் என்னடா இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே அமைதியாடுறாரு. ஆப்போசிட்ல அந்த பொண்ணு வந்து, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், இந்த செருப்பு பாத்தீங்களா புள்ளி புள்ளியா இருக்கு, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கறனால நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சரியாவே போகாது, இந்த செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அதனாலதான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லி அந்த பொண்ணு காய்ச்சி மூச்சுன்னு கத்த, அதையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்க, ஐயோ இவன் இவ்வளவு கொடூரமா பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த ஆபீஸ் பாயும் ஆபீஸ் கேர்ளும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு கஃபேக்கு வருவாங்க. அங்க பார்த்த உடனே, இங்க பாத்தியா இந்த ஆபீஸ்ல இதெல்லாம் ஒரு கெஃபேவாடா, இங்க எல்லாம் ஏதாவது குடிக்க முடியுமா, ஒரு ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஒரு சாக்லேட் கிடையாது, ஒரு ஐஸ்கிரீம் கிடையாது, எதுவுமே கிடையாது, சும்மா 4 சேரு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப 3 பேருமே வந்து அவங்களோட கேபின்ல உட்காரும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இது என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி வியடா இருக்காளே, நம்மள மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கண்டுக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபுட் ஷாப்ல உட்காந்துக்கிட்டு
இருப்பாங்க. அப்ப ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்து உட்காந்துறாரு. ஐயோ இவன் வேற வந்து உட்காந்துட்டானே, இவனை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப அவர் யோசிச்சு பாப்பாரு, எங்க பார்த்தாலும் அதை ஆர்டர் பண்ணு இதை ஆர்டர் பண்ணு, இவ தானே நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருப்பா, இப்ப என்ன எதுவுமே ஆர்டர் பண்ணாம உட்காந்துருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஸ்பைசியா இங்க நிறைய இருக்கு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்றேன்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு பாஸ்தாலாம் பிடிக்கும்ல, ஏன் நீ சாப்பிடாம உட்காந்துருக்கேன்னு திரும்ப திரும்ப பேசுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல எனக்கு பிடிக்கலன்னு, எனக்கு இங்க சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோடனே இங்க எப்பயுமே நீ வந்து சாப்பிடுவல, உனக்கு ஸ்பைசி ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த ஃபுட்டும் வந்துருது. நம்ம ஹீரோயினால பார்க்க முடியல. சாரி பார்த்தா அப்படியே கிரேவிங் ஆகுது, அவங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு வாய் வைக்கிறாங்க. அந்த டேஸ்ட்ல அப்படியே மெய் மறந்து போயிடுறாங்க. அதை ஆப்போசிட்ல உட்காந்து நம்ம ஹீரோ அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஷ் பேஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இவனை எப்படி அவாய்ட் பண்றது, ஆனா இவன் நம்மள இவ்வளவு லவ் பண்றானே, இப்படி ரசிக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்ப அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற லேடி வந்து, என்னப்பா அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, ரொம்ப கோவமா இருக்காளா, நீ ஏதாவது சண்டை போட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் எந்த சண்டையும் போடல, ஆனா அவ கோவமா இருக்கும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை அதுக்காக தான் நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இதை வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே கேட்கறாங்க. கேட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னுறாங்க. சோ நம்ம ஹீரோயினா எவ்வளவு ஆழமா லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த ஷாட்ல நம்ம காமிச்சிருப்பாங்க. இப்ப அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு திரும்பவும் இந்த ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருக்காங்க. சொன்ன மாதிரியே தனியா வந்திருக்கா, அப்ப நிஜமாலுமே பிரேக்கப் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லடி என்னால பிரேக்கப் பண்ணவே முடியல, அவன் என்னை அவ்வளோ லவ் பண்றான், அவனை எப்படியாவது நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட என்னால அவாய்ட் பண்ண முடியல, இன்னும் 2 மாசத்துல நான் எப்படிதான் இதை பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே போதையில படுத்துறாங்க. படுத்து கூட நம்ம ஹீரோவோட பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காங்களா, அதாவது ஸ்கூல் படிக்கிற பையன், சோ அந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் தான் வீட்டுல சமைச்செல்லாம் வச்சிருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து சாப்பிடும்போது இப்ப அவனும் கேட்கறான், என்னக்கா நைட்லாம் நல்லா சரக்கு அடிச்சிருக்க போல, இப்படி தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்ல நான் சும்மா தான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ போன் எடுத்து பார்த்தா இவங்க நம்ம ஹீரோவை வந்து, ஏ ஜூன் நான் வந்து உன்னைய பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை டைப் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை அனுப்ப போகும்போது ஃப்ரெண்டு வந்து அனுப்பாதேன்னு சொல்லி நைட்டு தடுத்துருப்பா. கரெக்டா பார்த்தா அது ஒரு குரூப்ல போட்டிருப்பாங்க. ஏஎல் குரூப்ஸ்ல இருக்கிற எல்லாருமே அந்த மெசேஜை பாத்துறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ போச்சு, அவனுக்கு பர்சனலா அனுப்பியிருந்தா கூட பிரச்சனை இல்ல, குரூப்ல வேற போட்டுட்டுனே, இனிமேல் நான் குடிக்கவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே ஆபீஸுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாம நேத்து நான் அவனுக்கு ஒரு நிமிஷமா போன் பண்ணி ஏதோ ஒண்ணு பேசியிருக்கேன், ஆனா என்ன பேசியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க இருக்கிற லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஹலோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகும்போது உள்ள இருந்து யாரோ லிஃப்ட் ஓபன் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். பார்த்த உடனே இவங்க அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாம போய் ஒரு ஓரமா நின்னுக்கிறாங்க. இப்ப வந்து நான் நேத்து தெரியாம அப்படின்னு பேச வரும்போது, நான் உனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஏதோ பேசியிருக்கேன்ல, எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல, என்ன பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, ஃபோன் அட்டன் பண்ண உடனே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோனை கட் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஓ அவ்வளோதான் பேசியிருக்கணும். அப்புறம் அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்ல வரும்போது லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா இந்த ஆஃபீஸ் பாய் ஆஃபீஸ் கேர்ளும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு, என்ன டீம் லீடர் குரூப்ல இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நான் நேற்று குடிச்சிருந்தேன், அதனால தப்பா மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்காக ஒரு ஃபைலை வந்து ரெடி பண்ணணும். ஆல்ரெடி நீங்க ரெடி பண்ணி வச்ச ஃபைல் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அந்த ஆஃபீஸ் கேர்ள் இருக்கால அவ வந்து மெசேஜ் பண்ணிருப்பா. சரின்னு சொல்லி ஃபைல் அனுப்பலாம்னு சொல்லி போனோட ஃபோல்டருக்குள்ள போனா ஒரு கால் ரெக்கார்டு ஒன்று இருக்கு. இது என்ன கால் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ கூட அந்த ஒரு நிமிஷம் பேசியிருப்பாங்கல்ல அந்த ரெக்கார்டு தான். என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ஆன் பண்ணி காதுல வச்சு கேட்கறாங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது இவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹே ஜோவன் எனக்கு வந்து உன்னைய சுத்தமா பிடிக்கல, நம்ம பிரேக்கப் பண்ண போறோம், நான் உன்னைய பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இல்ல எதுவுமே மாற போறது இல்ல, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணா அங்க வரவான்னு கேட்பாங்க. நீ வந்தாலும் எதுவும் மாற போறது கிடையாது, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு நிமிஷமா இவங்க பேசியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப வேகமா நம்ம ஹீரோவை தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருப்பாரு. இப்ப அவங்க முன்னாடி போய் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே, ஹே சர்ப்ரைஸ், நீ எப்ப வந்த, வா நான் இப்பதான் சூடா ஒரு கப்ல காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன், நீயும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப நம்ம ஹீரோயின் தயங்கிக்கிட்டே கேட்பாங்க, நேத்து நைட்டு நான் பேசின அந்த ஒரு நிமிஷம் கால் லாக் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, நான் அதை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன், நான் உன்கிட்ட குட் நைட் சொல்லல, நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ஹீரோயின் வந்து பணத்தை வாங்கிட்டு உங்க பையனை நான் பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஹீரோவோட அம்மா கிட்ட. ஒரு காஃபி ஷாப்ல தான் வச்சு அந்த டீலிங் நடந்திருக்கும். அந்த காஃபி ஷாப்புக்கு வெளியே தான் நம்ம ஹீரோவோட அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரு தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஸோ இதை சொன்ன உடனே அப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல, ஆமா உண்மைதான், நான் உங்க அம்மாட்ட
அப்படிதான் சொன்னேன், எனக்கு உங்க பையனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, நீ மேல இருக்கிறவன் நான் கீழே இருக்கிறவன், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஈக்குவலா வாழவே முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை வரும், சோ அதனால நம்ம பிரேக்கப் பண்றதுதான் நல்ல முடிவா இருக்கும், இதுதான் நம்ம மீட் பண்ற கடைசி மீட்டிங்கா கூட இருக்கலாம், இதுக்கு மேல நீ உங்க அம்மா சொன்ன மாதிரி அப்ராட் போறதா நல்லது, நீ என்னை பத்தி நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே வெளியே வரும்போது இப்ப நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடி வந்து ஒரு நிமிஷம் நில்லு நான் உண்டா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எதை பத்தி பேசணும், உங்க அண்ணன் வந்து மீட் பண்ணதை சொன்னாரு, உங்க அம்மா கிட்ட காசு வாங்கினே அதை சொன்னாரா, ஆமா நான் காசு வாங்கிட்டு தான் உன்னை பிரேக்கப் பண்றதா சொன்னேன், எனக்கு பணம் தான் முக்கியம் நீ முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போவாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனால அதை ஜீரணிக்கவே முடியாது, அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கும் நம்ம ஹீரோ வரவே இல்லை. இந்த ஆபீஸ் பாயும் ஆபீஸ் கேலும் பேசிட்டு இருக்காங்க, என்ன இவன் புதுசா வேலைக்கு வந்தவன் அப்பப்ப லீவ் போட்டுறானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீட்டிங்லாம் கூட அட்டன் பண்றாங்க, ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோ வரவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோவோட அந்த கேபினை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஆமா நான் ஏன் ஃபீல் பண்ணணும், எனக்கு ஒரு ஆர்டினரி லைஃப் தான் வேணும், எந்த ஒரு மிகப்பெரிய லைஃபுக்குள்ளேயும் நான் போய் மாட்டிக்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து ஆபீஸ்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி அப்படியே பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட ஹீல்ஸ் வந்து ஸ்லிப் ஆயிருது. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படிதான் அவங்களோட ஹீல்ஸ் வந்து உடஞ்சிரும். சோ அதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து வேகமா ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஸ்லிப்பர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுவாரு. சோ இது எல்லாத்தையுமே இங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஆபீஸ்ல இந்த ஆபீஸ் கேலும் ஆபீஸ் பாயும் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த மசாஜ் சேர் அது இதுன்னு புதுசா உள்ள நிறைய ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு ஆபீஸ்ல. என்னடா இது எல்லாமே புது புது ப்ராடக்டா இருக்கு, காட்ஸ்லியா இருக்கும் போல, இதெல்லாம் எப்பறம் நம்ம ஆபீஸ்க்குள்ள வருது அப்படின்னு சொல்லி இவங்களும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப இவங்களும் அந்த கேன்டீனுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க. அங்க எல்லாருமே வேற லெவல்ல மாறி இருக்கு, நிறைய ப்ராடக்ட் வந்து அமைக்கி வச்சிருக்காங்க, என்னடா இது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அப்படியே வேற லெவல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்த உடனே இப்ப குரூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா இதுக்கப்புறம் ஏஎல் குரூப்ல அவங்களோட ரெண்டாவது பையன், அதாவது நம்ம ஹீரோ வந்து டைரக்டரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைரக்டர் பதவி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இவனை பிரேக்கப் பண்ணா இவன் அப்ராட் தானே போவான்னு அவங்க அம்மா சொன்னாங்க, இவன் எப்படி இந்த கம்பெனிக்கு டைரக்டரா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல டக்குன்னு அவங்களோட ஹீல்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி படிக்கட்டுல கீழே விழ போவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவங்கள தாங்கி பிடிச்சி காலுக்கு அந்த ஹீல்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டா இங்க வரல, ஒரு ஆபீஸோட டைரக்டரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவங்க என்னை வந்து அப்ராட் போக சொன்னாங்க, ஆனா எனக்கு இங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சு நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க அப்ராட் போவீங்கன்னு தான் உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ தான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டல, அது உன்னோட முடிவு, அதுல நான் தலையிடவே மாட்டேன், ஆனா உன்னை நான் சேஸ் பண்ண போறேன், உன்னோட லைஃபை நான் சேஸ் பண்ண போறேன், உன்னோட ஃபீலிங்ஸை நான் சேஸ் பண்ண போறேன், உன்னை நான் இன்னமும் அளவுக்கு அதிகமா காதலிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னடா இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துலயே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த டிராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா வேணாமானும் கீழே சொல்லுங்க. இதே மாதிரி டிராமாவை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, பாய்.